மண்ணின் மைந்தர்கள் கழக கட்சியின் சார்பில் சென்னையில் மாநாடு. எங்களை மதிப்பவரை நாங்கள் மதிப்போம். அது பிஜேபி இருந்தாலும் திமுக, அதிமுக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். சென்னையில் 1,00,000 பேரை கூட்ட திட்டம். மண்ணின் மைந்தர்கள் கழக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் செல்வராஜ் பேட்டி. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் உள்ள மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் முதல் முறையாக எங்கள் கட்சியின் மாநாட்டை சென்னையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதில் 1,00,000 பேர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் எங்கள் மாநாட்டில் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். சிறுபான்மை என்று கூறப்படும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்தான் தற்போது பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று கூறினார். அது மட்டுமின்றி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் தலைவர் என்று யார் இருந்தாலும் அவர்களை கண்டு கொள்வதில்லை எனவும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் விளிம்பு நிலை மக்களுக்கு எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் என கூறினார். கட்சி கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்த கட்சி நிறுவனர் செல்வராஜ் எங்களை மதிப்பவர்களை நாங்கள் மதிப்போம் என்றும் அது பிஜேபி இருந்தாலும் திமுக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பரவாயில்லை என கூறினார். மேலும் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுக்க மருந்து 1,00,000 பேரை கலந்து கொள்ள வைப்பது எங்கள் திட்டம் எனவும் மாநாடு குறித்து காவல்துறையிடம் முறையான அனுமதி கோர உள்ளதாகவும் கூறினார். கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட போது பண பலம் படைத்த கட்சிகளுக்கு இடையே குறைந்த வாக்குகளை வாங்கி உள்ளோம் எனவும் வரும் காலங்களில் எங்கள் கட்சியை பலப்படுத்தி மக்களுக்காக தொடர்ந்து களம் காண்போம் எனவும் கூறினார். தேர்தலாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை என்று சொல்லப்படுகிற இப்பொழுது பெரும்பான்மையாக இருக்கின்ற கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகின்ற சூழல் நம் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவர்கள், பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மண்ணின் மைந்தர் கட்சி இதுக்கு முன்னாடி ஏதாவது எலெக்ஷன் போட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை போட்டிட்டு எந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கீங்க? ஈரோட்டில் வந்து போட்டிட்டு இருக்கோம், தனித்து நாங்கள் போட்டிட்டு இருக்கோம். இடைத்தேர்தலில் ஃபஸ்ட்டு நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டிட்டோம். எங்களால் பெருவாரியான வாக்கு வாங்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணபலம் படைத்தவர்கள் மத்தியில், அதிகார பலம் படைத்தவர்கள் மத்தியில் நாங்கள் களம் இறங்கினோம். எங்களால் சொல்லுகின்ற அளவுக்கு வாக்கு வாங்க முடியவில்லை. மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர் யாருன்னா? சிறப்பு அழைப்பாளரை வந்து நாங்கள் பிஜேபி அரசிலிருந்து கூப்பிடலாமா அல்லது தமிழக அரசை சார்ந்து கூப்பிடலாமான்ட்டு திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார்கள். இது கட்சி சார்ந்ததா அல்லது அமைப்பா? கட்சி சார்ந்தது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. காவல்துறையில் அனுமதி கொடுத்துட்டாங்களா? அனுமதி நாங்கள் வந்து போயிருக்கோம். அனுமதிக்கான ஏற்பாடு வந்து அதுதான் சொல்லிட்டேனே, சென்னையில் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் எங்கே காவல்துறை எங்கே கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும். ஏன்னா காவல்துறைக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கண்டிப்பாக நம்முடைய மாநாடு வந்து சக்ஸஸ் ஆகாது. மெயின் வந்துட்டு அவங்களுடைய பர்மிஷனோடு தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். எவ்வளோ பேர் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? குறைஞ்சபட்சம் நாங்கள் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய கழகத்தில் பல லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் நான் 1,00,000 பேராவது சென்னையில் கூட்டணுன்ற பிளான் பண்ணுறோம். ஒருவேளை அது இறைவன் எந்த அளவுக்கு சாத்தியம், ஒருவேளை இயற்கை சூழல் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் தெரியும். எங்களுடைய கருத்து, எங்களுடைய கணிப்பு ஒரு 1,00,000 பேர் கிட்டத்தட்ட. ஓகே, தேங்க்யூ.